மக்கள் ஆதரவோடு 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் முழு முனைப்புடன் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நிதின் கட்கரியின் பேச்சுக்கு சேலம் மாவட்ட விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் சேலம் சென்னை இடையே 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8 வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக 2560 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த சாலையின் பெரும்பாலான பகுதிகள் விவசாய நிலத்தின் வழியாகவே செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. அதனையடுத்து இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் வகையில் 2018ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. மேலும் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி நிலங்களை அளவீடு செய்யும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டது. 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து அன்புமணி ராமதாசும் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அனைத்து அரசாணையினையும் ரத்து செய்தது. மத்திய சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும், இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முயன்றால் புதியதாக அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் விவசாயிகளும் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, 8 வழிச்சாலை திட்டம் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டாலும் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து விரைவில் நிறைவேற்றப்படும் என கூறினார். But I am assuring you, whatever the rates for land acquisition we are giving, they are more. We have increased the rate, and as far as comparison with the today's present value, our rates are comparing more rates we are offering to the farmers. But still, it is very important for the development of this area. Our Chief Minister is constantly pursuing this subject. But I am expecting that in due course of time, with the discussion with the farmers, we will resolve the issues and we will fulfill your dream of making of green express highway between Chennai and Salem. நிதின் கட்கரியின் இந்த கருத்து 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்த விவசாயிகளுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இருந்த மேடையிலேயே நிதின் கட்கரி இவ்வாறு பேசியதை குறிப்பிட்ட விவசாயிகள் அமைச்சரின் பேச்சுக்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்காததற்கு கண்டனம் தெரிவித்தனர். 8 வழிச்சாலை நிறைவேற்ற சொல்றதை மிக கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் காதலியா வாங்கிக்கல, வாங்கட்டு போறாங்க. உயர்நீதிமன்றம் சொல்றதை அதை வாங்குறாரா, மனசுல வாங்குறாரா, காதல வாங்கிக்கிறாரா? இந்த அழிவு திட்டங்கிறத எவ்வளவு சுட்டி காட்டிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். நீதியரசர்கள்லாம் எங்களை காப்பாத்தி எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மன நிம்மதி கொடுத்தாங்க. ஒரு வாரமா நாங்க ஒரு ஆண்டு காலமா நாங்க மன நிம்மதி இழந்து கிடக்கிறோம். எனக்கு ஒண்ணு புரியல. அதே மேடையில தான் ராமதாஸ் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு. அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அவங்களும் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. அவங்க அப்ப தமிழ்நாட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து மதிக்கலன்னு தான் அர்த்தம். அவரையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மத்திய அமைச்சர் வந்து அங்கிருந்து வந்து பேசுறாங்க. இவங்க தமிழ்நாட்டையும் மதிக்கல, உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பையும் மதிக்கல. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு வாரம் தான் வந்துட்டு, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, 4 நாள் தான் ஆகுது. எங்களோட சந்தோஷம் வந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு இவங்க மேடை ஏறி இன்னைக்கு பேசும்போது. நீதிமன்றத்தால் 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அரசாணை ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதின் கட்கரி பேசியிருப்பது சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயிகளுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சேலத்தில் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கை நடத்த விவசாயிகளிடம் பணம் வசூலிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், அறிவு கெட்டவர்கள்தான் இப்படியெல்லாம் சொல்வார்கள் என ஒருமையில் கடுமையாக விமர்சித்தார். அறிவில்லாத முண்டம் இதுதான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அறிவு கட்டவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க, அறிவு கட்டவனுங்க. அவங்களுக்கு மக்கள் ஆதரவும் இல்லை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இல்லையா? தமிழ்நாட்டில் இடமில்லாதான் ஆக்கிட்டாங்க. வந்த உடனே முதல் வேலை இந்த ஸ்டாலின் விடமாட்டான், உறுதி உறுதி உறுதி.
மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் தனது அரசியல் வாழ்க்கை தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். அதே சமயம் வருமான வரித்துறை சோதனைகளை நடத்தி இடைத்தேர்தலை ரத்து செய்தால் அதனை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலம் மக்களவை வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலத்தில் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர், அதிமுக ஆட்சி என்ன செய்தது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்கும் விதமாக சேலம் தொகுதிக்கு செய்த திட்டங்கள் பற்றி 3 பக்க பட்டியலை வாசித்தார். சேலத்தில் இருக்கும் பாலங்களை அதிமுக ஆட்சிக்கு சாட்சி என்று கூறிய அவர், மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கு பின்னரே தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்க உள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல். இரண்டிலுமே 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இதே கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், அதிமுக, பாஜக, பாமகவின் தேர்தல் அறிக்கை அற்புதமான தேர்தல் அறிக்கை என்றும் திமுக, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாதது என்றும் விமர்சித்தார். மேலும் திமுகவின் அத்தியாயத்தை இந்த தேர்தலுடன் ஸ்டாலினை முடித்து வைக்கப் போவதாகவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருக்கு ஒரு ஆசை, எப்பொழுது பார்த்தாலும் கனவு காண்கிறார். தூங்கும்போது கனவு, பகல்லையும் கனவு, நடக்கும்போதும் கனவு, பேசும்போதும் கனவு, காரில் போகும்போதும் கனவு. அவருடைய அப்பா உட்கார்ந்த நாற்காலியில் அவர் உட்கார்ந்துட்டு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாது. இதோடு 1949 தொடங்கிய அந்த கட்சி அந்த முற்றும் நாம் ஒரு கதை படிக்கும்போது முற்றும் என்று முடிப்பார்கள். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய அத்தியாயத்தை முடிக்கப் போவது ஸ்டாலின் தான் முடிக்கப் போகிறார். இந்த தேர்தலோடு அது முடிந்துவிட்டது. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் காத்தவராயன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் திறந்த வேனில் சென்று பரப்புரை செய்தார். அப்பொழுது இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற அச்சத்தில் வருமான வரித்துறை சோதனைகளை நடத்தி தேர்தலை ரத்து செய்ய ஆளுங்கட்சி திட்டமிடுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதுக்காக திட்டமா போட்டாங்க. நம்ம பொருளாதார வீட்டுல போய் ரைடு ஈடுன்னு வேட்பாளர்கள் ரைடு நம்ம பண்ணாங்க. நம்ம பயப்படம் போறதில்லை, நீதிமன்றத்தில் பார்த்துட்டு போனோம். அது வேற. காஞ்சிபுரம் மக்களவை அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று துடிப்பதாக விமர்சித்தார். நாங்கள் எந்த நிமித்தி சொல்கிறோம், நாங்கள் ஆளுகின்ற பொழுது என்னென்ன பணிகள் செஞ்சோம், மக்களுடைய திட்டங்கள் என்ன நிறைவேற்றணும், தொழில்நுட்ப திட்டம் என்ன நிறைவேற்றணும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆளுகின்ற பொழுது மக்களுடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற பொழுது அதை காப்பாற்றுகின்ற அரசாக நீங்கள் இல்லை. காவிரி பிரச்சனையுடைய நடுவர்மன்றம் தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்த பொழுது அதற்கு அரசாணை பெற்றுத்தர முடியாத ஆட்சியாளராக தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்துச்சு. திருவண்ணாமலை தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து ஜோலார்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்ட அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன், திமுகவினர் கடந்த 8 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததால் தற்பொழுது உணவகங்கள், அழகு நிலையங்களில் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்தார்.
வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலுடன் முதலமைச்சர் பழனிசாமியின் ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்த ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலோட 22 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒரு 5-6 தொழில் ஜெயிக்கிறதா இவங்க ஆட்சி ஆட்ட வேண்டியது. கம்பெனி மூடிட வேண்டியதுதான். மணல் கம்பெனி, கான்கிரீட் கம்பெனி, என்னென்ன விதத்தில் வருமானம் இருக்கோ அத்தனையும் உள்ள கம்பெனி இது. இந்த கம்பெனியை கூட வைக்கிறதுக்கான காலம் வந்துவிட்டது. அது மனச்சார்பற்ற பிற்போக்கு கூட்டணி. அவர் பிற்போக்கா போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மகளுக்கு பிறகு ஆர்கேடர்ல டெபாசிட் போயிட்டு நீங்க 11 அவங்களுக்கு 5 வருஷமா, இங்கேயும் 8 வருஷமா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. டெல்லியில 15 வருஷம் அதிகாரத்தில் இருந்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பில்லாம போயிட்டதுனால பிரியாணி கடை, டீ கடை, வீட்டு பாடலாம் கொண்டு அடிக்கிறாங்க. சட்டமேதை அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளை முன்னிட்டு செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி, இந்திய அரசியல் அமைப்பையே தூக்கி எறிய பிரதமர் மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்றால், பலமாக இருக்கிறது என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது என்றால், எல்லா இன மக்களும் ஒன்று கூடி வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்பேத்கர் அவர்கள் அருளிய இந்திய அரசியல் சட்டம்தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மோடி ஒரு பொய்யான புகாரத்தை அம்பேத்கர் மீது சூட்டுகிறார். அவர் இயற்றிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய நினைக்கிறார். அந்த அரசியல் சட்டத்தை மாற்ற நினைக்கிறார். அது ஒரு காலத்திலும் நடக்காது. விழுப்புரம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணி ஊழல் கூட்டணி என விமர்சித்தார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூரில் பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு பேசிய ஸ்டாலின், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சேது சமுத்திர திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இன்றைய அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக மனுவையும் செய்திருக்கிறது. நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் நிச்சயமாக பாலு அவர்கள் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு வெற்றி பெறப் போகிறார் என்பது உறுதி. இவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாம் விரும்புகிற, நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்து அமரப் போகிறார். நம்முடைய ஆதரவோடு, நம்முடைய துணையோடு. அப்படி அமைகிற அந்த ஆட்சியை பயன்படுத்தி உறுதியாக சொல்லுகிறேன், சேது சமுத்திர திட்டத்தை முதல் பணியாக எடுத்து அதை முடிக்கிற அந்த கடமையை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் 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 என்பதை நான் பலமுறை ஒரு உறுதிமொழியாக இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய இன்னும் 2 நாட்களே உள்ளதால் முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளும் முன்னதாக தேரடி வீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் வழிபாடு நடத்தினார். அதே பகுதியில் திமுக வேட்பாளர் G செல்வத்தை ஆதரித்து நடிகர் உதயநிதி பரப்புரை மேற்கொள்ள இருந்ததால் திமுகவினர் அங்கு கூடினர். அதிமுகவினரை கலைந்து செல்ல வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியபடி திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சாமி தரிசனத்திற்கு பின் O பன்னீர்செல்வம் பரப்புரை செய்ய கிளம்பியதால் அவருடன் அதிமுகவினரும் புறப்பட்டதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் G செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய உதயநிதி, பிரதமர் மோடியின் பெயரை கேட்டாலே மக்கள் கொதித்தெழுவதாக விமர்சித்தார். அவரோட பேர் சொன்னா போதும் கிளியர் அளவுக்கு எல்லாரும் திட்டுறாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி, கேவலமான ஒரு பிரதமர். உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு அனிதாவை கொண்டது யாரு? நீட் தேர்வு நம்ம மேல தெரிச்சு உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம். பரப்புரையின் நிறைவாக அதே பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு உதயநிதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் கொளுத்தும் வெயிலில்
அமைச்சர் RP உதயகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வழியெங்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய RP உதயகுமார், ஆளுங்கட்சியின் மீது திமுக தலைவர் ஸ்டாலின் குறை கூறாவிட்டால் அவர் துரவரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என விமர்சித்தார். கோவை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் அப்பாதுரை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அவருடன் கட்சி தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று ஆதரவு திரட்டினர். கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் குலசேகரம் சந்திப்பில் தொடங்கி களியக்காவிலை, குழித்துறை, குளச்சல், கருங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்த போது ஊழலை தவிர மாநில வளர்ச்சிக்கு எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். 15 ஆண்டுகள் மத்தியிலே ஒரு மத்திய மந்திரி சபையில் பங்கெடுத்தவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என சிந்தித்து பார்த்தால் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, அவர்களுக்கு செய்து கொண்டார்கள். 2G ஸ்பெக்ட்ரம் என்ற 1,76,000 கோடி ஊழலை செய்து காட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு சந்தர்ப்பமான கூட்டணி என்று சொல்கிறார்கள். விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழ் விவசாயிகள் சங்க வேட்பாளர் நடராஜனுக்கு ஆதரவாக எட்டயபுரத்தில் அச்சங்கத்தினர் பரப்புரை மேற்கொண்டனர். தலையில் பச்சை துண்டு கட்டிய தலைப்பாகை அணிந்தபடி வீதி வீதியாக சென்றும் பேருந்து நிலைய பகுதிகளிலும் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அனல் பறக்கும் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தேவையான மணலை OPS மகனும் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமார் விநியோகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேகதாது அணை கட்டப்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான மணலையும் மண்ணையும் தேனியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் அவர்கள்தான் அதற்கு சப்ளை செய்கின்றார் என்ற செய்தியை கேட்டு இந்த தேனி தொகுதி மக்கள் தமிழக மக்களை இன்றைக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். தென்காசி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாய் செங்கோட்டை, கொட்டாங்குளம், இலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்தார். அவருக்கு தொண்டர்கள் தாரை தப்பட்டை முழங்க வரவேற்பளித்தனர். மேலும் வேட்பாளருடன் நூற்றுக்கணக்கானோர் கொடியேந்தியபடி ஊர்வலமாக சென்று பரிசு பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். அனல் பறக்கும் பரப்புரைக்கு இடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை சென்னையில் பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதால் பரப்புரையில் எப்போது ஈடுபடுவார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வந்தது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் தேர்தல் நெருங்கியதை தொடர்ந்து தமிழகம் வந்தார். வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வரும் விஜயகாந்த் விரைவில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா, விஜயகாந்த் நாளை முதல் 2 நாட்கள் சென்னையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். நமது தலைவர் அவர்களுடைய பிரச்சாரம் சென்னையில் இருக்கிறது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்று கேப்டன் நாளை பிரச்சாரம் செய்கிறார். இதனிடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை மாலை 4 மணிக்கு தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம் பால் ஆகியோரை ஆதரித்து விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் விருப்பத்தை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் கத்வா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி ஜாலியன் வாலாபாக் விவகாரத்தில் கூட அரசியல் செய்வதாக தெரிவித்தார். ஜாலியன் வாலாபாக் நிகழ்ச்சியில் கட்சி சார்பற்ற குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கேப்டன் அம்ரீந்தர் சிங் அதனை புறக்கணித்துள்ளதாகவும் அவர் சாடினார்.
அம்ரீந்தர் சிங்கின் தேசபக்தி குறித்து தனக்கு நன்றாக தெரியும் என்றும் இவ்வாறு நடந்து கொள்ள அவர் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி காஷ்மீரில் ஆயுதப்படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென காங்கிரஸ் கட்சி விரும்புவதாகவும் அதனை தங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் और उसके साथी जम्मू कश्मीर के वंशवादी परिवार चाहे जितनी कोशिश कर लें, मोदी उनके सामने दीवार बनकर के खड़ा है. இதனிடையே அசாம் மாநிலம் சில்சார் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வாக்கு சேகரித்தார். திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒடிசாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஒடிசா சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் முடிந்துவிட்ட பிறகும் பாஜக தனது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஒடிசாவுக்கான பாஜகவின் முதலமைச்சர் யார், அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள மக்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஹேம மாலினியை ஆதரித்து அவரது கணவரும் நடிகருமான தர்மேந்திரா பரப்புரையில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்று பேசினார். அப்போது பாஜகவினர் தங்கள் அரசு மத்தியில் உள்ளதாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் எல்லையில் இருக்கும் பாதுகாப்பு படை வீரர்களாலேயே இந்திய எல்லை பாதுகாப்பாக உள்ளதாக மக்கள் நம்புவதாகவும் அவர் கூறினார். அரசுகள் வரலாம் போகலாம் என்றும் வீரர்கள் எப்போதும் நாட்டை பாதுகாப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் கூறினார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள 4 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தரப்பில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 22 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. எஞ்சிய சூலூர், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ளது. தற்போது அனைத்து கட்சிகளும் மக்களவை மற்றும் 18 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு சேகரிப்பில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் 4 தொகுதிகளிலும் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை அக்கட்சி நேற்று அறிவித்தது. அதன்படி திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணனும், அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும், சூலூரில் பொங்கலூர் பழனிசாமியும், ஓட்டப்பிடாரத்தில் MC சண்முகையாவும் களமிறங்குகின்றனர். அதே சமயம் அதிமுக தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, முதலில் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தாலும் வெல்லப்போவது அதிமுக தான் என தெரிவித்தார். தொடங்குறது முக்கியம் இல்லை, முடிக்கிறது தான் முக்கியம். என்ன அது இல்லை, முதல் ரவுண்டில் முதல்ல வர பற்றியல்ல, கடைசி ரவுண்டில் யார் வர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அதுதான் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதியிலும் சட்டமன்ற அறிவித்திருக்க 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அது 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். சுயேட்சை வேட்பாளர் நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஏங்க அதாவது வந்து கூட்டணி கட்சியில் போக சுயேட்சை வேட்பாளர்களும் அதிகமாக வந்து புகார் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து எப்போ நான் அப்புறாணியா இருக்கேன், எப்போ நான் அப்புறாணியா இருக்கேன், என் வண்டியை கூட சோதனை பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு கூட வாங்கப்பா, நான் பாட்டுக்கு அப்புறாணியா திறேன். விருதுநகரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரிடம் 4 தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் யார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், சட்டமன்ற உறுப்பினர் மறைவால் இடைத்தேர்தலை சந்திக்கும் தொகுதிகளில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். அதாவது ஒரு வேட்பாளரை வந்து அறிவிச்சா அது உடனே அது வந்து பெரிய சாதனைலாம் இல்லை. எல்லாரையும் வந்து கலந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு கூட ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய அதிருப்தி என்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அது யாருக்குமே தெரியாமல் திடுதுப்புன்னு அறிவிச்சிட்டாங்க, திடீர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.
உரிய கால அவகாசம் இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தேதி வரைக்கும் நமக்கு வேட்பாளரை அறிவிக்கலாம். கால அவகாசம் நமக்கு இருக்கிறது. தகுதியுள்ள வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அது நீங்கள் சொல்கிறது ஒரு மரபாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடைபிடித்தது உண்மைதான். அந்த மரபு எப்படி என்பது எங்களுடைய தலைமை அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த பின்னரே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் சாய ஆலை கழிவு தொட்டியை சுத்தம் செய்யச் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் 4 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் கருப்ப கவுண்டம்பாளையத்தில் கோவையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சாய ஆலை நடத்தி வருகிறார். ஆலையில் வார விடுமுறை நாளான இன்று கழிவுநீர் சேகரிக்கப்படும் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதையடுத்து சுத்தம் செய்வதற்காக கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஃபருக் அகமது திடீரென உள்ளேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து ஃபருக் அகமதுவை காப்பாற்றுவதற்காக கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய அன்வர் உசேன், அபு, தில்வர் உசேன் ஆகிய தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்தனர். உள்ளே விழுந்தவர்களை வெளியே தூக்கிய போது 3 பேர் உயிரிழந்தது தெரிய வந்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட தில்வர் உசேன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதையடுத்து 4வரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த வீரபாண்டி காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே நிகழ்விடத்தில் ஆய்வு செய்த திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் செண்பகவள்ளி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாநகராட்சியின் அறிவுறுத்தலின்படி ஆலை செயல்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிளான்ட் அவங்க ப்ளீச்சிங் பண்ற பிளான்ட்டா மெயினா தெரியுது. அதுல பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு பெர்மிஷன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 பேர் இறந்த சம்பந்தமா 287 2 செக்ஷன்ல கீழே வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஓனர் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓனர் ஜெயக்குமார் கோயம்புத்தூர்ல இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்து என்ன நிவாரணம் கொடுக்கணுங்கிறத அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். ஜிஹெச்சில் இந்த பிளான்ட்டும் இனி இப்படி கரெக்டாக ரன் பண்ணவும் தேவையான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம். வீட்டுக் கழிவுகளை அகற்றுவதற்கே எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் ரசாயன கழிவுகள் சேகரமாகும் சாய ஆலையின் கழிவுநீர் தொட்டியை போதிய பாதுகாப்பின்றி தூய்மைப்படுத்த தொழிலாளர்களை கொண்டு முயன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் பரப்புரைகளுக்கு இடையே நடைபெற்ற சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இப்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் மன்சூர் அலிகான் இன்று பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கொளுத்தும் வெயிலில் வேனில் பிரச்சாரம் செய்தார். அனல் பறக்கும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள அவருடன் சென்றவர்கள் தென்னங்கீற்றை ஏந்தியபடி செல்ல மன்சூர் அலிகான் பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் இயேசு படித்தாரே. முழு கதை இருக்கும். 30 காசுக்கு காட்டி கொடுத்தாரே. மேலும் குதிரை வண்டியில் சென்றும் இருசக்கர வாகனத்தில் சென்றும் அவர் கரும்பு விவசாய சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கள்ளக்குறிச்சியில் பரப்புரை மேற்கொள்ள வந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரனை வரவேற்று மேளதாளத்துடன் கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து விழுப்புரம் நகரில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்த ஜீப்பில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். ஜிஆர்பி தெருவில் பிரச்சாரம் செய்ய வந்தபோது அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அவர்களை ஊருக்குள் அனுமதிக்காமல் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் அமைச்சர் சி வி சண்முகம் பாதியிலேயே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார். கரூர் மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து மணப்பாறையில் பரப்புரை மேற்கொண்ட இசையமைப்பாளர் தீனா பாடகர் மனோவுடன் இணைந்து பாடல் பாடி பரிசு பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதிக்கு சுமார் 100 துணை ராணுவப் படையினர் வருகை புரிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் ராஜா தாமரை பாண்டியன் தலைமையில் இன்று நடைபெற்றது. உத்திரமேரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவையாறில் துணை கண்காணிப்பாளர் பெரியண்ணா தலைமையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. தேரடி திரடில் புறப்பட்டு கீழவீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி என 4 முக்கிய வீதிகளின் வழியாக இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் சுமார் 200 போலீசார் கலந்து கொண்டனர். இதேபோல திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் ஆகிய பகுதிகளிலும் காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் துப்பாக்கி ஏந்திய 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர். தர்மபுரியில் நடைபெற்ற பேரணியில் துணை ராணுவப் படையினர், அதிரடி படையினர், உள்ளூர் காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி தர்மபுரியின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த பெல் மைதானத்தில் மக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 4 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் ராமன் துவக்கி வைத்தார். முன்னதாக அனைத்து விளையாட்டு வீரர்களுடனும் கைகுலுக்கிய ஆட்சியர் விளையாட்டு வீரர் ஒருவர் வீசிய பந்தினை அடித்தும் வீரர்களை உற்சாகப்படுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ரேக்லா குதிரை வளர்க்கும் சங்கத்தினர் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு கிராம பேரணி நடைபெற்றது. பழனி பேருந்து நிலையம் முன்பு துவங்கிய இந்த பேரணியில் 20க்கும் மேற்பட்ட ரேக்லா குதிரை வண்டிகள் பங்கேற்றன. பழனி நகர், மானூர், நரிக்கல்பட்டி, கோரிக்கடவு போன்ற கிராமங்கள் வழியாக சென்ற இந்த பேரணியில் ஓட்டு போடுவதன் அவசியம் குறித்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகையில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததாக அதிமுக பிரமுகர் சிக்கினார். நாகையில் 36வது வார்டுக்குட்பட்ட கீரைக்கொல்லை தெருவில் அதிமுக பிரமுகர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் சிங்காரவேலு வீடு வீடாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வந்தது தெரியவந்தது. பின்னர் அவரிடமிருந்த 59,000 ரூபாய் பணத்தையும் துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருந்த வாக்காளர்களின் பெயர் பட்டியலையும் போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து சிங்காரவேலுவை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சித்திரை திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் அதிகாலை முதலே பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் சித்திரை முதல் நாளை ஒட்டி பக்தர்கள் 1008 பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கோவில் வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்திரை திருநாளை முன்னிட்டு மதுரை தமுக்கம் மைதானம் அருகே அதிமுக சார்பில் தமிழன்னை சிலைக்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக மக்களவை தொகுதி வேட்பாளர் ராஜ் சத்யன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.
கோவையில் சித்திரை திருநாளை முன்னிட்டு காட்டூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 2500 ரூபாய் உள்ளிட்ட பணத்தாள்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலையை ஏராளமானோர் வழிபட்டனர். திருச்சி உறையூரில் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள ஆசியாவிலேயே தனிராஜ கோபுரம் கொண்ட விநாயகர் ஆலயத்தில் சித்திரை நாளில் பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் சிவலிங்கத்தையும் சூரிய பகவானையும் பக்தர்கள் ஒரு சேர தரிசித்தனர். சித்திரை திருநாளுக்காக திருநீர் அண்ணாமலையாருக்கு மலர் அலங்காரமும் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலையில் விசுக்கனி தரிசனம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். பழனியில் தமிழ் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் நாமக்கல், தரங்கம்பாடி, தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரியில் சித்திரை திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனிடையே தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிறக்கக்கூடிய இந்த வருடம் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் இன்பமும் பெற வேண்டிக் கொள்வதாக கூறினார். வரும் ஆண்டில் அனைவரின் வாழ்விலும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என பிரதமர் மோடி பதிவிட்டார். கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முக்கிய நாளான குருத்தோலை ஞாயிறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வாக கருதப்படுவது குருத்தோலை ஞாயிறு. மனித குலத்திற்கு பணிவை கற்றுக் கொடுக்கும் நோக்குடன் ஜெருசலேமுக்குள் நுழைந்த இயேசு கிறிஸ்துவை மக்கள் குருத்தோலைகளுடன் வரவேற்றதை குறிக்கும் வகையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் கிறிஸ்தவர்களின் முக்கிய தலமாக கருதப்படும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து தமிழ், மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தன்கடை புனித வியாகப்பர் மற்றும் குலசேகரம் புனித அகுஸ்தினார் தேவாலயங்களில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஓசனா பாடல்களை பாடி குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் பனிமய மாதா பேராலயத்திற்கு தென்னை குருத்தோலைகளை கையில் ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஓசனா பாடியவாறு பவனி சென்றனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் தவக்கால பிரார்த்தனை திருப்பலி மற்றும் மறையுரை நிகழ்ச்சியுடன் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பல நாடுகளிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த குருத்தோலை ஞாயிறு சிறப்பு தொழுகையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் ஊர்வலமாகவும் சென்றனர். பிலிப்பைன்ஸில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களது மத நம்பிக்கையின்படி குருத்தோலை ஞாயிறை கொண்டாடினர். தலைநகர் மணிலாவில் உள்ள தேவாலயத்தில் குழுமிய அவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி பாதிரியாரிடம் ஆசி பெற்றனர். அனைவரின் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது.